ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாம்பரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி லஞ்ச் காம்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ், 1 கப் தயிர், 2 வெங்காயம், 2 தக்காளி, மீல் மேக்கர் 1/2 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், கொத்தமல்லி புதினா 1 கப், இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு, மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், ஸ்பைசஸ் இருக்குது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, 1 கேரட், 4 பீன்ஸ், ரஸ்க் ஒரு 6 துண்டு. இப்போ நல்லா சுவையான வெஜிடபிள் பிரியாணி குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரஸ்கெல்லாம் போட்டு செஞ்சால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பிரியாணி பாட் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் அதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரவும் கொஞ்சம் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சோம்புத்தூள் பொரிஞ்சதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. பச்சை வடை போகிற வரைக்கும் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, மீல் மேக்கர் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. வெஜிடபிள்ஸோடு சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா இது 2 ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வேகட்டும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை போட்டு கிளறிக்கோங்க. கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கினா தான் நல்லா பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் நம்ம 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. வெஜிடபிள்ஸும் தயிரும் நல்லா வதங்கி வரட்டும். வெஜிடபிள்ஸும் தயிரும் நல்லா குக் ஆனதும் நல்ல எண்ணெய் தழும்ப வரும். இப்போ வீடே மணக்கிற மாதிரி நல்லா பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு.
இதில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் தண்ணியும் ரைஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். நெய்யில் ரஸ்கோ ப்ரெட்டோ நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பிரியாணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி பண்ணால் நம்ம பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். நம்ம ரஸ்க்கு வந்து பிள்ளைய ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க, இல்லை நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. நம்ம தம்க்கு வச்சுருக்கிற பிரியாணியில் இந்த ரஸ்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பிரியாணியோட ஸ்மெல்லு எல்லாம் சேர்த்து இந்த ரஸ்கில் ஃப்ளேவர் ஆட் ஆயிரும். இப்போது வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி 1 கப், பூண்டு 10, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இடித்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் சோம்புத்தூள் ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும் ரெண்டுமே. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாயில் பண்ண பச்சை பட்டாணியை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் விட வேணாம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. $8 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். நல்லா டேஸ்டான உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ரெடி. ஹோட்டல் ஸ்டைலில் ஆனியன் ரைத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, 1 கப் தயிர். ஒரு பவுலில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, 1 கப் தயிர் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் ரைத்தா ரெடி. நல்லா வீடே மணக்கிறமான வெஜிடபிள் பிரியாணி லஞ்ச் காம்போ ரெடி. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம்.